நேர்களே, தாவேக்காவில் ஏராளமானவர்கள் ஏடிஎம்கேலேருந்து சேர்ந்து வரதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய 5 தொகுதிகள், இந்த 5 தொகுதிகளிலையும் தாவேக்கா யாரையெல்லாம் வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார்கள் என்ற விவகாரம் இப்போது வீதிக்கு வந்திருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய் திருச்சியில் அவர் ரிசைன் பண்ண போகிறார், பண்ணித்தான் ஆகணும். அதே போன்று 4 வேட்பாளர்கள், பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம், அதே போன்று தாராபுரம் சத்யபாமா, அதே போன்று தென் மாவட்டங்களில் அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா. இப்போ இவ்வளவு பேரும் தவைக்காவிலே நிற்கிறார்கள். இவர்களுக்கு யாருக்கும் டிக்கெட் வழங்கப்பட போவதில்லை என்ற முடிவை எடுத்தாலும் சில மாற்றங்களும் அங்கே உருவாகியிருக்கிறது. ஏமா அவங்க அங்கிருந்து வந்தாங்க, இப்போ டிக்கெட்டில் அவங்க தோத்த இடத்துல அவங்க நின்னா என்ன அப்படின்னா, இல்லை, அதற்கு சில காரணங்களை தாவேக்காவின் சார்பில் நாம் கேட்டபோது அதற்கு பதில் கிடைக்கிறது. அவங்க அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு கட்சியை விட்டு வெளியே வந்த காரணம், எங்களுடைய வருங்கால நோக்கத்திற்கு இனி எடப்பாடி தலைமையிலான கட்சி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் விஜயோடு இணையப் போகிறோம் என்றுதான் பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரத்தினுடைய இசக்கி சுப்பையா, தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் திரு மரகதம் திருமதி இவர்கள்லாம் வந்தாங்க. அவர்களுக்கு கொடுத்தால் இது ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்கின் மூலம் நடந்திருப்பதாக மக்கள் நினைப்பார்கள். அதனால் அவர்களுக்கு கொடுக்காமல் திருச்சி தொகுதியில் யாரை நிறுத்தப் போகிறார்கள்? விஜய் தானே வெற்றி பெற்றார், அப்போ அவர் கட்சியில் தான் நிறுத்துவாங்க. அவர் கட்சியில் பிரபல டான்சர், நடிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் திரு ராகவ லாரன்ஸ் நிற்கப் போவதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அவர் ஒரு கிறிஸ்தவர் மட்டுமில்லை, ஏராளமான ஒரு பொது ஆர்வலர், அறக்கட்டளைகளை வைத்து மக்களுக்கு சேவை செய்கிறார். அதே போன்று கூப்பா கிருஷ்ணனுடைய மகன் சிரஞ்சீவி என்பவரும் இந்த களத்திலே இருக்கிறார். இவர்களில் ஒருவருக்கு கிடைக்கும். அநேகமாக ராகவ் லாரன்ஸ் போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது. திருச்சியில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பதால் அங்கே ராகவ் லாரன்ஸை நிறுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அதிமுகவில் வந்த 4 பேருக்கு எது என்னன்னா, பெருந்துறை ஜெயக்குமாரோ, தாராபுரம் சத்யபாமாவோ, மதுராந்தகம் மரகதமோ ஒரு பெரிய தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை. அதனால் இவர்கள் 3 பேருக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, நீண்ட காலத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும், கட்சி பணியாற்றுங்க. அப்போது இசக்கி சுப்பையா அவர் முக்குளத்தோர், அவருக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்கிறது, பர்சனலாக அவருக்கு தனித்துவமான வாக்குகள் கிடைக்கும். அதனால் அவருக்கு மட்டும் அம்பாசமுத்திரத்தின் இடைத்தேர்தல் நடந்தால் அங்கே அவர் நிற்பார், களம் காண்பார். அதே போன்று திருச்சியில் விஜய் தொகுதியை ராகவ் லாரன்ஸ் பெற்றுக்கொள்வார், மீதி உள்ளவர்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த தொகுதிகளில் போட்டி கடுமையாக இருக்கும் பட்சத்தில் அதிமுகவினுடைய வெற்றி பெற்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுமா? பழனிசாமியினுடைய வாழ்வாதாரம் என்ன? ஏற்கனவே பெருந்தொகையான ஆட்கள் வெளியே வந்தார்கள், வெளியே வந்து கொண்டும் இருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் மௌன நிலைக்கு போய்விட்டார். அதே போன்று எஸ்பி வேலுமணி போன்ற அவர்கள், தங்கமணி போன்றவர்கள் ஏதோ ஒரு ஒப்புக்கு அங்கே சேர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்குள் இணக்கமில்லை. அப்படி என்றால் அதிமுக தாங்கள் இழந்துவிட்ட அந்த 4 தொகுதிகளையும் மீட்டெடுக்க அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு 12-15%, 10%, 12%க்கு மேலே இருக்கும் கூட்டணிகள் யாரும் இல்லை. காங்கிரஸோ, இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரும் இல்லை. இப்போ திமுகவுக்கு வெற்றி பெற்ற தொகுதியும் இது அல்ல. அதனால் திமுகவின் அடுத்த போர் எப்படி இருக்கும்? ஜனநாயக தேர்தல் போர். அதில் பெரிய சேலஞ்சு தான் திமுகவுக்கு சேலஞ்ச். அதே போன்ற அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச்.
அதே மாதிரி இதில் வெற்றி பெற்றால்தான் இவர்களுக்கும் ஒரு பெரிய விவகாரம் உண்டு. இப்போ அண்ணாமலை போன்றவர்கள்லாம் போட்டியில் இல்லை. பாரதிய ஜனதா ஒரு பெரிய சரிவை நோக்கி சந்தித்திருக்கிறது. அவர்கள் அதிமுகவோடு நிற்பார்கள், அதிமுக தான் நிற்க போகிறது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்படிப்பட்ட பல சிக்கல்களில் தாவேகா என்ன செய்ய போகிறது? ஏற்கனவே தாவேகா அரசு இன்றையோடு நாளையோடு ஒரு மாதம் முடிய போகிறது. இந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டின் கொலை கள நிலவரங்கள், பாலியல் பலாத்காரங்கள், சட்ட ஒழுங்குகள், அரசு கொடுத்த வாக்குறுதியினுடைய முதன்மை பொருள் அரசின் பார்வை மக்களின் மேல், மக்களின் பார்வை அரசின் மேல். ஒரு அளவீட்டு பொருளில் பெரிய அளவிற்கு அரசுக்கு சேதாரம் இல்லை. இருந்த போதிலும் மக்கள் அதிமுகவிற்கு வாக்களித்தவர்கள் இனி திருப்பி வாக்களிக்கலாம். அவர்களுக்கு வாக்களித்து ஒன்றும் பிரயோசனம் அல்ல. வெற்றி பெற்றால் ஆளும் கட்சியின் மூலம் நமக்கு ஏதாவது கிடைக்கலாம். கடந்த காலங்களில் நடந்த இடைத்தேர்தலில் பகட்டு, பணபலம், அதிகாரம், கையூட்டு இந்த முறை இருக்க போவதில்லை. இந்த இடைத்தேர்தல் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஏனால் பொது தேர்தலிலே எந்த கையூட்டும் கொடுக்கப்படவில்லை. இடைத்தேர்தலில் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அப்படி கொடுத்து வெற்றி பெற வேண்டிய தேவையும் இல்லை. வழக்கம்போல் இதில் பிரச்சாரங்கள் நடக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ இந்த கடுமையான போட்டியை நான் ஏற்கனவே சொன்னதான், அதிமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி. இதில் திருச்சி தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது அவங்க கொடுப்பார்களா என்று தெரியவில்லை. அது ஏற்கனவே ஜோசப் விஜய் வெற்றி பெற்ற தொகுதி. அதில் மீண்டும் ஒரு தலித் வேட்பாளருக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது திருச்சியெல்லாம் வெற்றி பெற்று விடுவார்கள். காரணம், அங்கே நிறைய வேட்பாளர் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், தலித்துகள் ஏராளமாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள். அதனால் திருச்சியில் ஏற்கனவே அவர் வெற்றி பெற்ற தொகுதி தான். அந்த தொகுதியில் அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் வந்துவிடாது என்றுதான் நம்பக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் இந்த விவகாரங்களை தாண்டி மற்றொரு செய்தியில் வழக்கம்போல் பாரதிய ஜனதா ஏதாவது செய்யலாம் என்று அவர்கள் எப்போதும் திட்டம் போடுவது. அவர்கள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக போன கதையாக எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாமல் இருந்த ஒரு போதை வழக்கில் ஆதவ அர்ஜுனாவை அவர்கள் உட்படுத்தி அவரை இல்லாமல் ஆக்குவதற்கான, அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இன்று காலை செய்திகள் வந்திருக்கிறது. அது வேறு செய்தி தான். ஆனாலும் இதோடு நான் ஏன் பொருத்தி சொல்கிறேன் என்றால், ஒரு கேரக்டர் அசாசினேஷன் இப்படித்தான் அவர்கள் உருவாக்குவார்கள். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை எந்த கேரக்டர் அசாசினேஷன் உருவாக்கினாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை. இப்போ இதில் இவர்களுக்கு ஒரு பெரும் சிக்கல் என்னவென்றால், விஜய்க்கு பேச மறுக்கிறார்கள். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்தார்கள், நிறைய பேசினாங்கள், அதிலெல்லாம் மறுக்கவே முடியாது. கனிமொழியாக இருந்தாலும், உதயநிதியாக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து பேசினார்கள். தமிழ்நாட்டில் ஒருவன் அரசியல் செய்ய வேண்டுமென்றால் பெரியார், அண்ணா, தமிழ் தேசியம், திராவிட தேசியம் இப்படித்தான் அவர்கள் பேசியிருக்க முடியும், இப்படித்தான் பேச வேண்டும். சனாதன தேசியத்தை, இந்துத்துவ தேசியத்தை, இந்து நேஷனலிசத்தை இங்கே பேச முடியாது. ஆகவே தான் அண்ணாமலையே உணர்ந்து கொண்டு வெளியேறி போயிட்டார். அவர் மீது பார்வைகள் வேறு விதமாக இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஏன்னால் அவர் அந்த வண்டியில் பயணித்தால் நாம் வெற்றி கொள்ள முடியாது, அந்த வாகனத்தில் பயணித்தால் இலக்கை அடைய முடியாது, அதற்கு நீண்ட தூரம் உண்டு என்று அவர் சொல்கிறார். அதே போன்று ஏராளமான 16 லட்சம் பேர் வரைக்கும் இணைந்ததில் எத்தனை லட்சம் வலதுசாரிகள், எத்தனை லட்சம் பொது கருத்தின் உள்ளவர்கள், எத்தனை வெறுப்புக்கு எதிரானவர்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். அவர் பின்னால் அமைப்பை தொடங்கி கட்சியை ஆரம்பித்து கொள்கையை முரசாக்கி சில பிரச்சனைகளில் அவர் பாஜகவுக்கு எதிராக நடுநிலையாக சொல்ல வேண்டும், சில விஷயங்களை அவர் மக்களிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் விஜய் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் கதாநாயகனாக மாறுவார். ஏற்கனவே 108, 113 மாறிவிடும். அதில் 2 போனாலும் 111 ஆயிரும். ஏற்கனவே 11, 124 ஆகிவிடும். கட்சி பலமடையும். இந்த பலமடைவதற்கு முதலமைச்சர் இதுவரை பேச மறுக்கிறார். அதுதான் அவர்களுக்கு பலவீனம். ஆக முதலமைச்சர் இந்த இடைத்தேர்தலில் தெளிவாக பேசணும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, இயற்கையாக நிதானமாக பேசணும். அதற்கான பயிற்சிகள் அவருக்கு வழங்கப்படணும்.
இப்போது அவருக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சு இன்றைக்கி கேட்பாங்க, வந்துட்டுப்பா இப்போ 11ஆம் தேதி நாளை மறுநாள் புதிய அறிவிப்பு ஒன்று வரப்போகிறதாக செய்தி வந்திருக்குது தாவேக்காவின் சார்பில். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? 2500ன்னு 1000 தானே கொடுங்க. இப்படியெல்லாம் மக்கள் கேட்பார். ஆனாலும் பெரிய இன்கம்பன்சி ஒன்றும் இல்லை. அரசுக்கு எதிராக ஆன்டியான ஒரு மனநிலை இல்லை. இருந்த போதிலும் இந்த இடைத்தேர்தல் சொல்லுகிற செய்தி என்ன என்பதை நாம் ரொம்ப கவனமாக, ரொம்ப உசிதமாக கவனிக்க வேண்டும். அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் இன்றைக்கி காலை பத்திரிகையில் வந்த செய்தி. இந்த வேட்பாளர்களை தாண்டி புதிய வேட்பாளர்கள் போடலாம். ஏனால் ஏற்கனவே தோல்வியடைந்த அந்த வேட்பாளர்களை தான் நிறுத்தப் போகிறார்களாம். பெருந்துறையிலையும் மதுராந்தகத்திலையும் சத்யபாமா போட்டியிட்ட தாராபுரத்திலும் ஏற்கனவே யாரெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ அவர்கள் ஒருத்தர் பேர் சித்ரா என்று நினைக்கிறேன், இன்னொருத்தர் பேர் தெரியவில்லை. இந்த 3 பேரும் ஏற்கனவே தாவேக்காவில் என்று போட்டியில் தோல்வியடைந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வாரியம் கொடுக்கலாம். சத்யபாமாவுக்கும் பெருந்துறை ஜெயக்குமாருக்கும் மரகதற்கும் வேறு ஏதாவது கொடுத்து விடலாம். பின்னால் உங்களுக்கு தொகுதி கிடைக்கலாம். அதே போன்று நான் சொன்ன மாதிரி இசக்கி சுப்பையா, அதே போன்று லாகூர் ஆரன்ஸ் திருச்சியில், இசக்கி சுப்பையா அம்பையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செய்திகள். இது பல விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்திகள் எப்படி வரப்போகிறது, 11ஆம் தேதி என்ன அறிவிப்பு வரப்போகிறது, நாளை மதியானம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வரப்போகுது. அடுத்த மாதத்திற்கான தேர்தலுக்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டுவிடும் என்றும் செய்திகள் வந்திருக்கிறது. 6 மாதத்திற்குள் நடத்தப்பட வேண்டும். அதையும் நாம் கொஞ்சம் யோசனை செய்து பார்ப்போம். மீண்டும் இந்த செய்தியை தாண்டி பல புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.